ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிலபஸில் இருக்கக்கூடிய ப்ரீ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கக்கூடிய அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து, அதாவது ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து ஒரு 7லேருந்து 8 கொஷின் வரைக்கும் கேட்குறாங்க. நிறைய கொஷின்ஸ் இதிலேருந்து கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமான டாபிக். அப்புறம் நம்ம ஆர்சிசியில் இருந்து மட்டுமே ஓவராலாக அந்த யூனிட் 7ல் ஸ்டீல், ஆர்சிசி, இந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் சேர்த்து 30 கொஷின்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க நம்மளோட சிலபஸ் படி. அதனால் ரொம்ப முக்கியமான டாபிக். இது மட்டுமே நம்ம படித்தாலே ஒரு 5 to 6 கொஷின்ஸ் கிட்ட நம்மளால் தாராளமாக ஆன்சர் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், ரொம்ப சிம்பிளான ஃபார்முலாஸ், ஓகேவா. இந்த டேட்டா இது எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம ஈஸியாக இதை புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுட்டு நல்ல கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி ஜேடிஓ எக்ஸாம் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. அதோட எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாமுக்கான ஷெடியூல்டு டெஸ்ட் பேட்ச், வீடியோ ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் நம்மளோட அகாடமியில் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இது எல்லாமே ரெக்கார்டர் கிளாஸ் தான். ரெக்கார்டர் கிளாஸஸ் கொடுத்து நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். டே பை டே ஒவ்வொரு போர்ஷனாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வருவோம். இது கூட உங்களுக்கு டெஸ்ட்டும் இன்க்ளூட் ஆகும். டெய்லி 20 கொஷின் டெஸ்ட் இருக்கும், ஓகேவா. வீக்லி பார்த்திங்கன்னா 100 கொஷின் டெஸ்ட் இருக்கும். அது போக ஜிஎஸ் டெஸ்ட்டும் உங்களுக்கு உண்டு. எவ்ரி வீக் 100 கொஷின் ஜிஎஸ் டெஸ்ட்டு. எவ்ரி வீக் ஸ்டார்டிங்கில் என்ன போர்ஷன் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். வேர் டு ஸ்டடி நம்ம கொடுத்துருவோம். அதை படிச்சுட்டு நீங்கள் வந்து டெஸ்ட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஇக்கும் டெஸ்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏஇக்கு நம்ம யூனிட் வைஸாக ஆல்ரெடி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணியிருப்போம். டே வைஸாகவும் சரி, வீக் வைஸாகவும் சரி, அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணியிருப்போம். இதோட மெட்டீரியல்ஸ், இதோட பிடிஎஃப், கூகுள் ஃபார்ம் லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு காங்க்ரீட் அப்படின்னா என்ன? நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணுவோம், ஆர்சிசி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இதில் காலம், பீம், ஸ்லாப் இந்த மாதிரி ஃபூட்டிங் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுவோம், டென்ஷனை தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். நார்மலாக காங்க்ரீட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கும், டென்ஷனில் பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கும். அப்போ பெண்டிங் லோடு வரும்போது நமக்கு மேலே கம்ப்ரெஷன் வரும், கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் வரும். அப்போ அந்த டென்ஷனை தாங்க முடியாமல் ஈஸியாக காங்க்ரீட் வந்து கிராக் ஆயிரும். அப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம், ஓகேவா. இப்போ நம்ம இதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு M20 கிரேட் காங்க்ரீட் வந்து எடுத்திருக்கோம். ஓகே, M20 கிரேட் காங்க்ரீட்டை எடுத்திருக்கோம். இதில் ஒரு 18 Nm/mm², 18 Nm/mm² லோடு வர்றதா, அதாவது ஸ்ட்ரெஸ் வர்றதா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, 20 Nm/mm² வரைக்கும் இது வந்து ஸ்ட்ரெஸ் வந்து தாங்கும், அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் அது வரைக்கும் நமக்கு தாங்கும். ஆனால் 18 Nm/mm² தான் நமக்கு வரதா எடுத்துப்போம். இப்போ இது வர்ற பட்சத்தில் காங்க்ரீட்டு கம்ப்ரெஷன், அதாவது கம்ப்ரெஷனில் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 Nm/mm² அப்படிங்கிறது இருக்கும், ஓகேவா. அதாவது அதோட கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 Nm/mm² இருக்கும். அதோட டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா அதோட 10 மடங்கு கம்மியாக தான் இருக்கும். அந்த 20 அப்படின்னா அதை 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 Nm/mm² தான் அதோட ஸ்ட்ரென்த் வந்து இருக்கும். அப்போது நமக்கு மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 18 Nm/mm² அப்படிங்கிறது வருது. இங்கே டாப்பில் நமக்கு கம்ப்ரெஷன் வரும். ஒரு லோடு கொடுக்கும்போது சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. சென்டரில் லோடு அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், பீம் வந்து பெண்ட் ஆகும். இது நார்மலாக நமக்கு தெரிஞ்சது தான், ஓகே. நார்மலாக நமக்கு தெரிஞ்சது தான். பீம் என்ன ஆகும், இந்த மாதிரி சேக் ஆகும், பெண்டிங் ஆகும். பெண்டிங் ஆகும்போது மேலே பார்த்தீங்கன்னா ஃபைபர் எல்லாம் என்ன ஆகுது, கம்ப்ரெஷன் நடக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் வந்து நடக்குது. மேலே அது 20 Nm/mm² அதால் தாங்க முடியும். காங்க்ரீட் டென்ஷனில் வீக் அப்படிங்கிறதுனால கீழே 2 Nm/mm² தான் அதால் தாங்க முடியும். இப்போது 18 Nm/mm² வந்தது அப்படின்னா மேலே கம்ப்ரெஷனில் நமக்கு சேஃபாக இருக்கும், கீழே அதுக்கு 2 Nm/mm² தான் தாங்கிறதுனால 18 விட அது ரொம்ப 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 கம்மி, ஓகேவா. இப்போ 2 Nm/mm² எங்கே இருக்குது, 18 Nm/mm² எங்கே இருக்குது. அதனால் டென்ஷன் லோடு வந்து அதை சுத்தமாக தாங்கவே தாங்காது. அப்போ ஈஸியாக அது என்ன ஆயிரும், ஃபெயில் ஆயிரும். அங்கே கிராக் வந்து நடந்துடும், ஸ்ட்ரக்சரே கொலாப்ஸ் ஆயிரும், ஓகேவா. இது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா டென்சைல் கிராக் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம எல்லாமே தெரியும், ஆர்சிசியில் பார்த்துருப்போம். இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். என்ன தான் நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணாலுமே டென்சைல் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. அதாவது பாட்டமில் என்ன பண்ணுறாங்க, ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ இதில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன தான் ப்ரொவைட் பண்ணாலுமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த காங்க்ரீட்டோட பர்பஸ் வந்து என்ன ஆகுதுன்னா வேஸ்ட் ஆகுது, அப்படி தானே. அந்த இடத்துல நம்ம அவ்வளோ காங்க்ரீட் கொடுக்குறோம்,
என்னதான் அது அந்த இடத்துல வந்து நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணாலும் அந்த கான்க்ரீட்டோட மெட்டீரியல் வேஸ்ட் ஆகுது. அப்போ அந்த கான்க்ரீட் என்ன ஆகுது, ஒரு டைமு கிராக் அங்கே ஆயிடுச்சு அப்படின்னா கூட அந்த இடத்துல மறுபடியும் அது வந்து ஃபுல்லாக ஃபெயிலியர் தான். அப்படி தானே, அது அங்கே எஃபெக்டிவாக இல்லை. அந்த ஸ்டீல் அப்படிங்கிறது தான் அங்கே லோடு எடுக்க வந்து ஆரம்பிக்குது, ஃபுல்லாக ஃபெயிலியர் தான். அப்போ அதுவும் இல்லாமல் நமக்கு ஹெவி லோடு தாங்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது அப்படின்னாலும், அதாவது ரொம்ப அதிகமான லோடு தாங்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது அப்படின்னாலும், நம்ம அங்கே வந்து என்ன நிலைமை அங்கே வரும் அப்படின்னா, அதிகமான ஸ்ட்ரென்த்துக்குள்ளே காங்கிரீட்டை போட வேண்டியிருக்கும், அதிகமான மெட்டீரியல் காஸ்ட் ஆகும், அதிகமாக செலவாகும், ரொம்ப நமக்கு வந்து அன்எக்கனாமிக்கலாக இருக்கும். ஓகேவா? அதான் எஃபெக்டிவாக மாற்றணும், எஃபிஷியண்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் அங்கே ப்ரீ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வராங்க. ஓகேவா? ப்ரீ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அதில் அந்த நேம்லேயே உங்களுக்கு மீனிங் இருக்குது. அந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உள்ளே கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஒரு லோடை வந்து நம்ம கொடுக்க போகிறோம், நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறம். ஓகேவா? கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது லைவ் லோடாக இருக்கட்டும், இல்லைனா டெட் லோடாக இருக்கட்டும், ஏதோ ஒரு லோடு வந்து அங்கே ஆக்ட் ஆக போகுது. அந்த லோட்ஸ் எல்லாத்தையுமே தாங்கி தான் அந்த பில்டிங் வந்து நிற்கணும், அந்த பீம் வந்து நிற்கணும். ஓகேவா? அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நிற்கணும். அப்போது எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய அந்த லோடுக்காக இன்டர்னலாக ஏற்கனவே அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு, அதை என்ன பண்ணுறதுக்கு, அதை ஈக்குலிபிரியமில் வைக்கிறதுக்கு, ஓகேவா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம உள்ளே கொடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது ப்ரீ ஸ்ட்ரெஸ், முன்னாடியே என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இன்டியூஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை என்ன ஆயிரும், ஈக்குவல் ஆயிரும். அந்த லோடு ஃபுல்லாகவே அந்த ஸ்ட்ரெஸ்ஸையே என்ன பண்ணும், ஈக்குவல் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஸ்ட்ரக்சரை ஈஸியாக பெண்ட் பண்ண விடாது. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இப்போது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 2 சேர் இருக்குது. ஓகேவா? 2 சேர் இருக்குது. இந்த 2 சேர்லையும் என்ன பண்ணுறீங்க, இந்த 2 சேர்லையும் ஒரு ஸ்டீல் ரூலர், ஓகேவா, ஸ்கேல் வைக்கிறீங்க. இந்த ஸ்கேலை வைக்கும்போது, ஸ்கேலை வச்சுட்டு சென்டரில் லோடை வந்து அப்ளை பண்ணுறீங்க. ஓகேவா? சென்டரில் லோடை வந்து அப்ளை பண்ணுறீங்க. இந்த ஸ்கேல் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பெண்ட் ஆகும், இந்த மாதிரி பெண்ட் ஆகும். இதுக்கு ஆப்போசிட்டாகவே இதை பெண்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும், இது ஆப்போசிட்டாக, இந்த ஆர்ச் கான்செப்ட் இது தான் மீன் பண்ணுது. இதை ஆப்போசிட்டே பெண்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்டீல் வந்து, ஓகே, இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத இந்த மாதிரி பெண்ட் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி வச்சிட்டிங்க, இல்லைனா அந்த இடத்துல ஏதோ ஒரு சப்போர்ட் கொடுத்தே வச்சிட்டிங்க அப்படின்னா இது என்ன ஆகும், இந்த ஸ்கேலை இது ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கே இந்த லோடை வந்து எடுத்துக்கும். அப்போ இந்த இதுக்கு மேலே இந்த ஸ்கேல் வந்து என்ன ஆகாது, இந்த மாதிரி சேக் ஆகாது. ஓகேவா? இந்த லோடோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஏற்கனவே நீங்கள் பெண்ட் பண்ணி வச்சதை ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கு அது வந்து தாங்கும். ஓகே, அந்த லோடு எல்லாத்தையுமே அந்த ஸ்ட்ரைட்டன் பண்ணுறது மூலமாகவே அந்த ஸ்ட்ரைட் ஆகிறதுக்காக அந்த பீம் வந்து எவ்வளோ லோடு வந்து எடுத்துக்குதோ அந்த லோடு தான் நம்ம கொடுக்குற மாதிரியே இருக்கும். ஓகேவா? அப்போது அதை தாண்டி ரோடு வந்து நமக்கு போகாது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து சேஃபாக இருக்கும். ஓகேவா? அந்த ஸ்ட்ரக்சர் வந்து சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து கொடுக்குறோம். இந்த மாதிரி தான் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து கொடுக்குறோம். என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். டு அவாய்ட் ஃபெயிலியர் இன் டென்ஷன் ஜோன் வி அப்ளை அ ப்ரீ கம்ப்ரெஷன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி அதில் நீங்கள் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் வர மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே டென்ஷன் வந்து வராது. ஓகேவா? டென்ஷன் வந்தாலும் டென்ஷன் ப்ளஸ் கம்ப்ரெஷன் ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடும். இப்போ ஸ்ட்ரக்சர் வந்து ஈஸியாக கிராக் அடிக்காது, லோடு நல்லா தாங்கும். அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளே ஸ்ட்ரெஸ் பண்ணி ஏதோ ஒன்று கொடுக்குறோம், அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். திஸ் இஸ் டன் பிஃபோர் எக்ஸ்டர்னல் லோட் ஆக்ட். எக்ஸ்டர்னலாக லோட் ஆக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, டெட் லோடோ லைவ் லோடோ ஏதோ ஒரு லோடு அங்கே ஸ்ட்ரக்சர் ஆக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ஸ்ட்ரக்சருக்கு உள்ளே ஒன்று பண்ணுறோம். அது பேர் தான் ப்ரீ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் நியூட்ரலைஸ் டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஏற்கனவே வரக்கூடிய அந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ் எப்படி வருது, பீம் வந்து பெண்ட் ஆகும், அப்படி தானே? பீம் வந்து பெண்ட் ஆகும்போது பாட்டமில் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா டென்ஷன் வந்து வரும், டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷன் வந்து வரும். இப்போ இந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து என்ன பண்ணுதுன்னா நியூட்ரலைஸ் பண்ணுது, மேக்ஸ் செக்ஷனை ஸ்ட்ராங்கராக மாற்றுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நம்ம 80 Nm/mm², இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம். இப்போ இந்த 80 Nm/mm² விட கம்மியாக இருக்கிற மாதிரி லோடு கொடுக்கணும். எப்போ அப்படின்னா ஃபெயிலியரை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா. ஓகேவா? 80 Nm/mm² வராத அளவுக்கு லோடு கொடுக்கணும். இல்லை அப்படின்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா காங்கிரீட் வந்து என்ன இருக்குது, வீக்காக இருக்குது, டென்ஷனில் வீக்காக இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம், அங்கே ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டீல் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அப்போ அந்த ஸ்டீல் வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும், அந்த ஸ்ட்ரக்சரோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும்.
ஈவன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டே நீங்கள் ப்ரொவைட் பண்ணால் கூட காங்கிரீட் இன் டென்ஷன் ஜோனில் இருக்கக்கூடிய காங்கிரீட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. அப்படி தானே? அந்த இடத்துல காங்கிரீட்டோட வேலை என்னன்னா கிடையாது. அது வந்து ஒரு ஒரு சிம்பிளான ஒரு மினிமம் ஸ்ட்ரெஸ்ஸை தான் அங்கே எடுக்க போகுது. எடுத்துகிட்டு அது என்ன ஃபெயில் ஆயிரும், கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மீதி ஃபுல்லாக அதை ஸ்டீல் தான் எடுக்க போகுது. அப்போ அந்த இடத்துல காங்கிரீட்டுக்கான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அங்கே வேஸ்ட், அன்எக்கனாமிக்கலாக தான் அது இருக்க போகுது. அப்போ இதுக்காக ஒரு எஃபெக்டிவ் மெத்தட் வந்து கொண்டு வரணும். காங்கிரீட்டையும் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரீட்டையும் நம்ம வந்து பெஸ்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இன்ஸ்டெட் ஆஃப் இக்னோரிங் டென்சைல் வீக்னஸ் வி அப்ளை எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ் டு கவுண்டராக்டிங். ஓகேவா? அதாவது அந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை வீக்காக இருக்குது, டென்சைலில் வீக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னொரு ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளே கொண்டு வரோம். அந்த காங்கிரீட்டையும் எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் இந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங்கில் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த டெஃபினேஷன் பாருங்கள், உங்களுக்கு புரியும். A special type of concrete where internal stresses are introduced before external load are applied. Pre-stressed concrete அப்படின்னா என்னன்னா, ஒரு ஏற்கனவே ஒரு ஃபோர்ஸை, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளே நம்ம கொண்டு வரோம், எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய அந்த லோடை கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக. இது டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை கவுண்ட்ராக்ட் பண்ணி அதோட லைஃபை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது ஏன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். நமக்கு ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட்டை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரான்சிஸ் காய்க்னெட் அப்படிங்கிறது தான் டெவலப் பண்ணார், ஆர்சிசியை டெவலப் பண்ணது. ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபாதர் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கக்கூடிய அந்த கான்செப்ட் இப்போ நம்ம பார்த்தோம், ஏன் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் கொண்டு வந்தோம் அப்படின்ட்டு. இந்த கான்செப்டை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசேன் ஃப்ரெசினே அப்படிங்கிறது தான் இதை கொண்டு வந்தார். ஓகேவா? இப்போ இது நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம், இதை நோட் பண்ணிக்கோங்க. இவர் தான் ஃபஸ்ட்டு ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங்கை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதும் இவர் தான். ஓகேவா? முன்னாடிலாம் எதில் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பேரல், உடன் பேரல் இருக்கும், அந்த வாட்டர் வைக்கிறதுக்கு, ஆயில் ஃபில் பண்ணுறதுக்கு, இந்த ட்ரம்ஸு இதிலலாம் சுற்றி என்ன பண்ணுவாங்க, வயரை வந்து சுற்றி வச்சுருவாங்க. இப்போ இந்த வயர் வந்து நல்லா ஒரு ஸ்டிஃபாக சுற்றி வைக்கிறது மூலமாக அது ஒரு கம்ப்ரஸ் ஆகும் அந்த சிலிண்டர். ஓகே, அந்த பேரல். இப்போ அது உள்ள நம்ம வாட்டரோ ஆயிலோ வைக்கும்போது அதனால் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை அது தாங்கி நிற்கும். ஓகேவா? இதுவுமே ஒரு டைப் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங்குள்ளே தான் வரும். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பேரல் இருக்குது அப்படின்னா இந்த பேரலை சுற்றி ஒயரை சுற்றி வச்சுருவாங்க. நல்ல ஒரு ஸ்டீல் ஒயர், மெட்டல் பேண்ட்ஸு இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சுற்றி வச்சுக்கிறது மூலமாக அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்கும், கம்ப்ரஸ் ஆகும். ஏற்கனவே உள்ளே இருக்கிறது என்ன ஆகும், எக்ஸ்டர்னலாக ப்ரெஷர் கொடுக்கும். இப்போ இது வெளியில் இருக்கிறது கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறதுனால அங்கே அது ஈக்குவலாக ஆகிடும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? அந்த வெளியில் உள்ளே கொடுக்குற அந்த ப்ரெஷர்னால இது சீக்கிரமாக பஸ்ட் ஆகாது, கிராக் அடிக்காது. ஓகேவா? இதையும் நம்ம ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங்குள்ளே தான் கொண்டு வரோம். இதுதான் முன்னாடி உள்ள ஏன்ஷியன்ட் டைமில் இந்த மாதிரி ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1904 ஃப்ரெசினே டெவலப்டு த மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ்டு கான்கிரீட். அப்போ தான் மாடர்ன் கான்செப்டை வந்து கான்கிரீட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. யார்? யூசேன் ஃப்ரெசினே அப்படிங்கிறவர். இப்போ ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும். ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளே வைக்க போகிறோம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எது மூலமாக கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெண்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டீல் டெண்டான்ஸ். ஓகே, ஸ்டீல் ஒரு ராடு, நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகக்கூடியது. இப்போ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 2 டைப் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஒன்று ப்ரீ டென்ஷனிங், இன்னொன்று போஸ்ட் டென்ஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்ப்போம். காங்க்ரீட்டு போடுறதுக்கு முன்னாடியே அங்கே டெண்டான்ஸை வந்து பிளேஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இது ஃபார்ம் பாக்ஸ், காங்க்ரீட்டாக அது உள்ளே தான் போடுவாங்க. அதுக்கு முன்னாடியே இங்கே டெண்டான்ஸை வந்து உள்ளே கொடுத்துருவாங்க. உள்ளே கொடுத்துட்டு நல்லா 2 பக்கமும் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. இப்போ ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஹைட்ராலிக் ஜாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ராலிக் ஜாக் அந்த மிஷின் மூலமாக நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? இழுத்து வச்சுட்டு காங்க்ரீட்டை ஃபுல்லாக போர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? காங்க்ரீட் போர் பண்ணிவிட்டு அது ஹார்டன் ஆனதுக்கப்புறம், அந்த காங்க்ரீட் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் இங்கே டைட் பண்ணி வச்ச அந்த ஹைட்ராலிக் ஜாக்கை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதை டைட் பண்ணி வச்சதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. இப்போ அதை ரிமூவ் பண்ணது அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டெண்டான்ஸ் அந்த காங்க்ரீட்டோட சேர்த்து ஒரு கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸை வந்து டெவலப் பண்ணும். ஓகேவா? நான் சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, இது உள்ள அந்த இது ஒரு பீம்னு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் மேக்ஸிமம் எதுலனா இந்த எலக்ட்ரிக் போல் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அப்புறம் ஸ்லீப்பர்ஸு, இந்த நம்ம தெருக்களில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் போல்ஸில் காங்க்ரீட் போட்டிருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதுலலாம் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. லென்த்தியாக ஃபுல்லாக ஒரே லென்த்துக்கு இந்த போலை வந்து போட்டுருவாங்க. ஆக்சுவலாக ஃபார்ம் பாக்ஸ் வந்து பில்டு பண்ணியிருப்பாங்க ஒரே லென்த்துக்கு. இது ஃபுல்லாக ஒரு டெண்டான்ஸு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு எத்தனை டெண்டான்ஸ் வந்து அதுக்கு தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி அது உள்ளே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார்ம் பாக்ஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு எண்டில் என்ன பண்ணிடுவாங்க, மிஷின் வந்து வச்சுருப்பாங்க. எண்டில் மிஷின் வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிடுவாங்க.
ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு போலுக்கு எத்தனை மீட்டருக்கு நமக்கு தேவையோ அத்தனை மீட்டருக்கு ஏற்ற மாதிரி காங்கிரீட் அங்கே ஃபார்ம் பாக்ஸ் வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெச்சிங்கை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க, கட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா? இப்போது காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் கட் பண்ணதுனால அது நல்ல ஸ்டிஃபண்டாக நல்லா இழுத்து வச்சிருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ரஸ் ஆக ட்ரை பண்ணும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். கம்ப்ரஸ் ஆக ட்ரை பண்ணும். நமக்கு தெரியும் பீம் இந்த மாதிரி பெண்ட் ஆகும். இங்கே ஆல்ரெடி இங்கே கம்ப்ரஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறதுனால இங்கே டென்சைல் ஸ்ட்ரெஸ் வரப்போகிறத இந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு வர விடாது. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே நம்ம அவங்க வந்து நல்லா இழுத்து வச்சதை ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். கட் பண்ணும்போது அது கம்ப்ரஸ் ஆக ட்ரை பண்ணோம். கீழே கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து நல்லா அழுத்திட்டு இருக்கும். அப்போ பீமை மேலேருந்து பெண்ட் பண்ணும்போது கீழே இந்த மாதிரி பெண்ட் ஆகிறதுக்கு அது விடாது. ஓகேவா? ஏன்னா இங்கே ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கும், ரெண்டு பக்கமும் நல்லா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும். இமேஜின் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஓகேவா? இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் சொல்கிறாங்க. இதில் 2 இருக்குது. ஒன்று, நம்ம வந்து என்ன பண்ணுவோம், காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடியே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிடுவோம். அது பேர் ப்ரீ டென்ஷனிங் சொல்லுவாங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி காங்கிரீட்லாம் போட்டதுக்கப்புறம் டக்ட் கொடுத்துருப்பாங்க. டக்ட்னா ஒரு சின்ன ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஹோல் பைப்பு. ஓகேவா? அது உள்ள இந்த ராடை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது உள்ள இந்த ராடை, அதனால் இமேஜ் நம்ம பார்க்கலாம். ராடை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காங்கிரீட்லாம் போட்டு ஹார்டன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு grip இருக்கும். ஓகேவா? வெஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த gripஐ யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைட் பண்ணுவோம். ஓகேவா? டைட் பண்ணுவோம் மீன்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுவோம், இழுப்போம். இது பேர் என்னென்னா போஸ்ட் டென்ஷனிங் சொல்லுவாங்க. காங்கிரீட் போட்டதுக்கு அப்புறம் பண்ணக்கூடியது. ஓகேவா? இப்போ இதில் என்ன டெஃபினிஷன் பாருங்கள். ப்ரீஸ்ட்ரெஸிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் இன்ட்ரோடியூசிங் இன்டர்னல் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸஸ் இன் காங்கிரீட் டு கவுண்ட்ராக்ட் டென்சைல் ஸ்ட்ரெஸஸ் காஸ்டு பை த எக்ஸ்டர்னல் லோட். எக்ஸ்டர்னல் லோட்னால வரக்கூடிய அந்த டென்சைல் லோடை, அதாவது இந்த பெண்டிங்கை கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஏற்கனவே நம்ம ஒரு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸை உள்ளே கொடுத்து வைக்கிறதுக்கு பேர் தான் இந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் சொல்கிறோம். ஓகேவா? இதன் மூலமாக இருக்கக்கூடிய காங்கிரீட்டையும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். ஹை ஸ்ட்ரென்த்துக்கான ஸ்ட்ரக்சரையும் நம்ம பில்டு பண்ண முடியும். ஓகேவா? நல்ல ஹெவியான ஸ்ட்ரக்சரு, நல்ல லோடு வரக்கூடிய ஸ்ட்ரக்சரு, லாங் ஸ்பேனுக்கு இருக்கக்கூடியது ஸ்ட்ரக்சர், இது எல்லாத்தையுமே நம்ம இதில் சால்வ் பண்ண முடியும். மெட்டீரியல் வேஸ்டேஜை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கம்மி பண்ணலாம். லார்ஜ் ஸ்பேனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது, லார்ஜ் ஸ்பேன்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே நிறைய பெண்டிங் ஈஸியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா ஸ்பேனோட லென்த் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இந்த லார்ஜஸ்ட் ஸ்பேனுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் மூலமாக ஈஸியாக ஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரென்த்தன் வந்து பண்ணிடலாம். கிராக் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். அவ்வளோ சீக்கிரம் என்ன ஆகாது, கிராக் வராது. வேஸ்டேஜ் ஆஃப் மெட்டீரியல் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிடலாம், குறைச்சிடலாம். ஓகேவா? இது மூலமாக பிக்கர் ஸ்ட்ரக்சர், ரொம்ப வந்து நம்ம வந்து பிக்கராக ஸ்ட்ரக்சர் வந்து பில்ட் பண்ணணும். ஆர்சிசினா ரொம்ப ஹெவி லோடு வருது அப்படின்னா ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். அப்போ அந்த பிக்கர் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் இந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் நம்ம உள்ள ஆல்ரெடி ஒரு டெண்டான்ஸை கொடுத்து ஒரு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸை கொடுக்கறதுனால அங்கே ஸ்மாலர் ஸ்ட்ரக்சராக இருந்தால் கூட அது வந்து நல்ல லோடை வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும். பிக் ஸ்ட்ரக்சரை இது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம். மெம்பரோட சைஸையும் நம்ம சின்னதாக பண்ணி இந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் அப்ளை பண்ணி ஸ்ட்ரென்த் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் 2 டைப்பு நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ராடை வந்து ரெண்டான்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு 2 பக்கமும் ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. ஓகேவா? 2 பக்கமும் ஸ்ட்ரெச் பண்ணி இதுக்கு மேலே என்ன பண்ணிடுவாங்க, காங்கிரீட் போட்டு ஹார்டன் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெச்சிங்கை ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா? அதை கட் பண்ணி விட்டுருவாங்க. இது பேர் தான் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங், ப்ரீ டென்ஷனிங் சொல்கிறோம். டென்ஷன் அப்ளைடு பிஃபோர் கேஸ்டிங். ஓகேவா? டென்ஷன் அப்ளைடு பிஃபோர் கேஸ்டிங் அப்படின்னா என்ன, காங்கிரீட்லாம் போடுறதுக்கு முன்னாடி டென்ஷன் அப்ளை பண்ணுறோம். டெண்டான் ஸ்ட்ரெச்டு காங்கிரீட் போர்டு, அதுக்கப்புறம் காங்கிரீட்டை போடுறோம். ஆஃப்டர் ஹார்டனிங், ஹார்டன் ஆனதுக்கப்புறம் இந்த இமேஜில் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஹார்டன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விட்டுட்டாங்க. ஓகேவா? இப்போ அந்த கம்பி எல்லாமே உள்ளே வந்து கம்ப்ரஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? நல்லா இழுத்து வச்சு, ரப்பர் பேண்டை நல்லா இழுத்து வச்சுட்டு விடுறீங்க. ஓகேவா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ரஸ் பண்ணிகிட்டு இருக்கும். அது மூலமாக அந்த வரக்கூடிய டென்சைல் ஃபோர்ஸை, டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணிடும். ஓகேவா? ரயில்வே ஸ்லீப்பர், ப்ரீகாஸ்ட் எலமெண்ட்ஸு. ஓகேவா? இதுக்கு எல்லாத்துக்குமே இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக் போல் காங்கிரீட்டில் மேக் பண்ணியிருப்பாங்க, இதுக்குமே யூஸ் பண்ணுறாங்க. இந்த மெத்தட் தான் நான் கொடுத்துருப்பேன். டெண்டான்ஸ் வந்து எசென்ட்ரிக்கலாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதை நம்ம ஏன் எசென்ட்ரிக்கலாக ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க. எசென்ட்ரிக்கலாக அப்படின்னா ஒரு இந்த மாதிரி சென்டராக, அதான் ஆக்சியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சியல் லோடட், எசென்ட்ரிக்கலி லோடட் அப்படின்னு சொல்லுவாங்க. எசென்ட்ரிக்கலி அப்படின்னா ஒரு சின்ன குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில், சென்டர்லேருந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் மேலேயோ கீழேயோ அப்படி போகிறது தான் எசென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எசென்ட்ரிக்கலி லோடட் காலம் பார்த்துருப்போம். எசென்ட்ரிக்கலி லோடட் காலம்னா என்ன, ஸ்ட்ரைட்டாக அப்ளை ஆகாமல், ஸ்ட்ரைட்டானா ஆக்சியலி லோடட் அப்படின்னு சொல்லுவாங்க. எசென்ட்ரிக்கல்னால் கொஞ்சம் தள்ளி அப்ளை பண்ணுறது. ஓகே? ஸ்ட்ரைட்டாக பண்ணாமல். அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்ட்ரைட்டாக பண்ணாமல், ஸ்ட்ரைட்டாக அந்த பீமில் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி கீழே, நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதில் பண்ணாமல் கொஞ்சம் கீழே தள்ளி பண்ணாங்கன்னா அது பேர் எசென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த எசென்ட்ரிசிட்டி கொடுத்து இந்த டெண்டான்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க.
இப்படி பிளேஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு தெரியும் ஒரு லோடை வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா, ஓகேவா, அது ஒரு மொமெண்ட்டை வந்து காஸ் பண்ணும். அந்த மொமெண்ட் வந்து இதில் ஒரு பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்குது. இப்போ நமக்கு ஆக்சுவலாக பீம் வந்து இந்த ஷேப்பில் பெண்ட் ஆகும், அப்படி தானே? மேலேருந்து லோடு கொடுக்கும்போது இந்த ஷேப்பில் பெண்ட் ஆகும். ஆனால் இங்கே இந்த மாதிரி நம்ம இமேஜின் பண்ணி பாருங்கள். இங்கே நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணுறீங்க, ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு மேலே கம்ப்ரெஸ் பண்ணுறீங்க, ஓகேவா. உள் பக்கமாக கம்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே இந்த மாதிரி பெண்ட் ஆகும், இந்த மாதிரி பெண்ட் ஆகும். அந்த மாதிரி தான் இங்கே நடக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே கீழே வந்து நம்ம வந்து டென்டான்ஸை இழுத்து வச்சுட்டு விட்டுறோம் அப்படின்னா இங்கே கம்ப்ரெஸ் பண்ணும். இப்போ கீழே கம்ப்ரெஸ் பண்ணும்போது இந்த பீம் இப்படி பெண்ட் ஆகும். இப்படி பெண்ட் ஆகும்போது இந்த மாதிரி பெண்ட் ஆகிற அந்த பீமுக்கான ஆப்போசிட்டாக பெண்ட் ஆகும். ஆப்போசிட்டாக பெண்ட் ஆகிறதுனால கீழே டென்சைல் வராது, கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துருவாங்க. அப்போ கம்ப்ரெஷனும் டென்ஷனும் அங்கே ஈக்குவல் பண்ணிடும், ஓகேவா. ஈக்குவல் பண்ணிடுறதுனால நல்லா ஸ்ட்ரென்த்து தாங்கும், ஓகேவா. புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் டென்ஷனிங். போஸ்ட் டென்ஷன்னா ஆஃப்டர் த காங்கிரீட் ஹார்டன்ஸ், ஓகேவா. காங்கிரீட் ஹார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த டென்ஷன்ஸை ஸ்ட்ரெச்சே பண்ணுவாங்க, ஓகேவா. புரியுதா? டென்ஷன் எப்போ பண்ணுறாங்க அப்படின்னா ஹார்டன் ஆனதுக்கு அப்புறம். முன்னாடி என்ன பார்த்தோம், ப்ரீ டென்ஷனிங்கில் டென்ஷன் வந்து முன்னாடியே கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் தான் காங்கிரீட்டை போர் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே இந்த வெஜ்ஜு வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. வெஜ்ஜு கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு சின்ன டக்ட், ஒரு சின்ன பைப் மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த டெண்டான்ஸை நல்லா இழுப்பாங்க. காங்கிரீட்லாம் நல்லா ஹார்ட் ஆகிடுச்சு, ஓகேவா. நல்லா ஹார்ட் ஆனதுக்கப்புறம் இழுப்பாங்க. இது பேர் போஸ்ட் டென்ஷனிங்னு சொல்லுவோம். போஸ்ட்னா என்ன, முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம், டென்ஷன் வந்து கொடுக்குறோம், ஸ்ட்ரெச் வந்து கொடுக்குறோம். இப்போ இதில் 2 டைப் இருக்குது. இந்த க்ரௌட்டை வந்து ஃபில் பண்ணி பண்ணுவாங்க, க்ரௌட் வந்து அந்த பைப்பில் ஃபில் பண்ணாமல் நார்மலாக பண்ணுவாங்க. இப்போ இதில் 2 டைப் நம்ம வந்து சொல்லுவோம், அதையும் நம்ம பார்க்கலாம். வெஜ்ஜு வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. பிரச்சனை என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோனிக்கல் வெஜ் யூஸ் பண்ணாங்க. இதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்கலாம். அப்புறம் இது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ளாட் வெஜ்ஜஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து டெண்டான்ஸை ஹோல்டு பண்ணுறதுல இன்எஃபிஷியண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோனிக்கல் வெஜ் அப்படிங்கிறது. இது பிகினிங்கில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன ஹோல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வழியாக டெண்டான்ஸை உள்ளே கொடுத்துருப்பாங்க. இப்போ காங்கிரீட்டை போட்டதுக்கப்புறம் நல்லா ஹார்டன் ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க, ஓகேவா. இந்த ஜாக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது மூலமாக நல்லா இழுத்து விடுவாங்க. இது பேர் தான் போஸ்ட் டென்ஷனிங் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு டக்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. ஒரு சின்ன ஃப்ளெக்சிபிளான டக்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு காங்கிரீட்டு போட்டதுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து விடுவாங்க, ஓகேவா. ஸ்ட்ரெச் பண்ணி இழுப்பாங்க. ஹையர் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரீ டென்ஷனிங் மெத்தட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது பேர் என்னென்னா ஹையர் லாங் லைன் ப்ராசஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க, ஓகே. இது இன்னொரு பேர் லாங் லைன் ப்ராசஸ். ஏன்னா இது ரொம்ப பல்காக, நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே, ஒரு லென்த்தியாக போட்டு இந்த போல் வந்து எடுப்பாங்க, ஓகேவா. போல் யார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் லென்த்துக்கு டென்டான்ஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் ஃபார்ம் பாக்ஸ் வச்சு அதில் காங்கிரீட்டை போட்டு மேக் பண்ணுவாங்க ரொம்ப பல்காக, ஓகேவா. அதனால தான் இது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா லாங் லைன் ப்ராசஸ், ஹையர்ஸ் லாங் லைன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னல் பிளாட்டன் அப்படிங்கிறவர் தான் ஃப்ளாட் வெஜ்ஜை கொண்டு வந்திருப்பாங்க போஸ்ட் டென்ஷனிங், ஓகேவா. இதையும் நோட் பண்ணிக்கோங்க, மேக்னல் பிளாட்டன். அதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷினை என்ன பண்ணியிருப்பாங்க, கோனிக்கல் வெஜ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காது. அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்தது தான் மேக்னல் பிளாட்டன் கொண்டு வந்த அந்த ஃப்ளாட் வெஜ்ஜஸ் அப்படிங்கிறது, ஓகே. மோர் எஃபெக்டிவாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட் வெஜ்ஜஸ் சொல்லுவோம், ஓகேவா. இது வந்து கோனிக்கல் வெஜ்ஜஸ், கோனிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு வந்து 1948 இங்கே அசாமில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதை எதெல்லாம் வச்சு சொல்கிறாங்கன்னா சோர்ஸ் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ், ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் கொடுக்குற ஃபோர்ஸை வச்சு சொல்கிறாங்க. நம்ம பார்ப்போம் ஒன்றா. லொக்கேஷன் ஆஃப் சோர்ஸு, அப்புறம் சீக்வன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன், ஷேப் ஆஃப் த மெம்பர், நம்பர் ஆஃப் டைரக்ஷன், அமௌண்ட் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ் அப்ளைடு, எவ்வளோ அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து. சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது மூலமாக நம்ம வந்து ப்ரீஸ்ட்ரெஸ் வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு பிரிப்பாங்க. நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்க போகிறோம், வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை கவுண்டராக்ட் பண்ணுறதுக்காக முன்னாடியே நம்ம கொடுக்க போகிறோம் ஸ்ட்ரெஸ்ஸு. அது எது மூலமாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெக்கானிக்கல் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங். மெக்கானிக்கல் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் அப்படின்னா மெக்கானிக்கல் டிவைஸ் வச்சு கொடுக்கக்கூடியது. லிவர் வச்சு, புல்லிஸ், இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, மெக்கானிக்கல் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங்லாம் கொடுக்குறாங்க. ஹைட்ராலிக் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் அப்படின்னா நார்மலாக இப்போ யூஸ் பண்ணக்கூடியது ஹைட்ராலிக் ஜாக் மூலமாக கொடுக்குறது. இதுதான் இப்போ நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் தெர்மோ எலக்ட்ரிக் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் அப்படின்னா இதாக இருக்குது பாருங்கள். இது வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து உள்ளே அனுப்புவாங்க. இதை அனுப்புறது மூலமாக அந்த டெண்டான் வந்து என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், எலாங்கேட் ஆகும், ஓகேவா. ஹீட் ஆகி எலாங்கேட் ஆகும். இது மூலமாகவும் அங்கே ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங்கை வந்து கொடுக்குறாங்க, ப்ரீஸ்ட்ரெஸ் வந்து கொடுக்குறாங்க. கெமிக்கல் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங்னா என்னென்னா கெமிக்கல் ஆட் பண்ணுறது மூலமாக, கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக அங்கே இன்டர்னலாக ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகிற மாதிரி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு செல்ஃப் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங். செல்ஃப்னா அதில் ஏதோ ஒரு அடிட்டிவ்னா அந்த காங்கிரீட்லேயோ அந்த சிமெண்ட்லேயோ
ஒரு சொல்யூஷன் ஆட் பண்ணுறது மூலமாக அது ரியாக்ட் ஆகி இன்டர்னலாக அது இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து டெவலப் ஆகி அங்கே கம்ப்ரெசிவ் நேச்சரில் அந்த ஸ்ட்ரக்சரை வந்து கொண்டு போகும். ஓகேவா? ஏதோ எக்ஸ்டர்னலாக ஏதோ ஒரு சொல்யூஷன் வந்து அங்கே ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா எடுத்துக்கோங்க. இதெல்லாம் டைப்ஸ். இது நமக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் லொக்கேஷன் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங். லொக்கேஷன் அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் 2 விதமாக. முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன். அந்த ஒயர் ஓண்ட் சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பேரல் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங்கில் வரக்கூடியது. ஓகேவா? எக்ஸ்டர்னல் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங். இன்டர்னல் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங்னா நமக்கு இப்போ பண்ணுறது, நம்ம காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடியோ போட்டதுக்கு அப்புறமோ காங்கிரீட் உள்ள டெண்டான்ஸை ப்ளேஸ் பண்ணி படக்கூடியது இன்டர்னல் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங். எக்ஸ்டர்னல் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் அப்படின்னா அந்த சிலிண்டர் பேரல் இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு வெளியில் என்ன பண்ணுவாங்க, ஒயரை சுற்றுவாங்க. இது பேர் என்னன்னா எக்ஸ்டர்னல் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறோம். பேஸ்ட் ஆன் சீக்வன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன். சீக்வன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னா ஸ்ட்ரெச்டு பிஃபோர் போரிங், ஸ்ட்ரெச்டு ஆஃப்டர் போரிங், அப்புறம் ஹார்டன் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெச் பண்ணுறது. இந்த 2 டைப் ஆஃப் பிரிப்பாங்க, ப்ரீ டென்ஷனிங், போஸ்ட் டென்ஷனிங் அப்படிங்கிறத. ஓகேவா? 28 டேஸ்க்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணுவாங்க. ஓகேவா? ப்ரீ டென்ஷனிங்கில் 28 டேஸ்க்கு அப்புறம் தான் கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இது கான்ட்ராக்ட் ஆக ட்ரை பண்ணும். அப்போ கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளே கொண்டு வரும். ஆல்ரெடி அங்கே வந்து லோடு அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்க டென்சைல் ஸ்ட்ரெஸ் வரப்போகுது. ஆனால் முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸை இன்டியூஸ் பண்ணுறோம். இது மூலமாக அது கவுண்ட்ராக்ட் பண்ணிடும். இப்போ என்னன்னா டிரான்ஸ்மிஷன் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ் அக்ராஸ் த்ரோ பாண்ட். ப்ரீஸ்ட்ரெஸ் எது மூலமாக டிரான்ஸ்மிஷன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாண்டு மூலமாக. பாண்ட்னா அந்த டெண்டான்ஸ்க்கும் காங்கிரீட்டுக்கும் இடையில உள்ள பாண்டு மூலமாக. இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. த லென்த் ஓவர் த விச் பாண்ட் இஸ் என்ஷோர்டு பிட்வீன் டெண்டான் அண்ட் காங்கிரீட். இது இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, இப்போது ஒரு ஷூ லேஸ் இருக்குது. ஓகே, ஷூ லேஸ் இருக்குது. ஷூ லேஸ் வந்து நீங்கள் இழுக்கிறீங்க, காலில் போட்டிருக்கீங்க, ஷூ போட்டிருக்கீங்க, ஷூ லேஸை வந்து இழுக்கிறீங்க. ஒரு குறிப்பிட்ட லென்த்துக்கு அப்புறம் தான், குறிப்பிட்ட டைம் அப்புறம் தான் அது என்ன ஆகும், உங்களுக்கு டைட் ஆகிறது ஃபீல் ஆகும். ஓகேவா? நார்மலாக ஒரு ஷூ லேஸை போட்டுட்டு கயிறை வந்து சும்மா இழுக்கிறீங்க அப்படின்னா இழுத்ததுமே அது என்ன ஆகாது அப்படின்னா நமக்கு டைட் அண்ட் ஃபீல்டு வராது. ஒரு குறிப்பிட்ட லென்த் போனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த டைட் ஆகிற ஃபீல் வந்து வரும். இப்போ இந்த குறிப்பிட்ட லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த டெண்டானுக்கும் அந்த காங்கிரீட்டுக்கும் இடையில இருக்கும். இது பேர் தான் டிரான்ஸ்மிஷன் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷூலேஸ் எக்ஸாம்பிள் சொன்ன பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் இங்கே. ஓகேவா? இந்த டிரான்ஸ்மிஷன் லென்த் அப்படின்னா என்னென்னா, அந்த டெண்டானை இழுக்கிறோம் பார்த்தீங்களா, அது குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த டைட்டன்ட் ஆக வந்து அங்கே ஆகும். அப்போ அந்த குறிப்பிட்ட லென்த் பேர் தான் என்னென்னா டிரான்ஸ்மிஷன் லென்த் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு வெயிட்டிங் டைம் இந்த ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் பெட் இஸ் மோர். ஓகேவா? இது என்னன்னா, நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரீ டென்ஷனிங் அப்ளை பண்ணிவிட்டு காங்கிரீட் போட்டதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கு ஆனாலும் 28 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்து மூவ் பண்ணுறாங்க. டு ரெடியூஸ் டைம் டிலே. இந்த டைம் டிலே வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் லாங் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் பெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப லென்த்துக்கு என்ன பண்ணிடுவாங்க, டெண்டான்ஸை ப்ளேஸ் பண்ணிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு மொத்தமாக போடுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டாங்க அப்படின்னா ஒரு 5-6 போல் மொத்தமாக வரிசையாக போட்டுடலாம். எலக்ட்ரிக் போல் பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாக இருக்கும். நான் கம்மியாக சொல்கிறேன். அதை விட ஒரு லென்த்துக்கு அப்படியே போயிட்டே இருக்கும், இங்கேருந்து அங்கே வரைக்கும். அப்போது நம்பர் ஆஃப் போல்ஸை வந்து ஒரே சிங்கிள் இதில் வந்து என்ன பண்ணிடலாம், மேக் பண்ணிடலாம். அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க, லாங் லைன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இது ஃபுல்லாகவே ஒரு 28 டேஸ்க்கு நம்ம அப்படியே இருக்கிறதுனால நம்ம பல்காக பண்ணுறது நல்லது. ஓகே, ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம வந்து ஒவ்வொரு போலாக போட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாக இப்போ இங்கேயும் போகும். ஓகே, இங்கேயும் போகும், இந்த மாதிரி போல்ஸ் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு லைன் போகும், இப்படியும் போகும் லைனு. இப்போ இதே ஒரே லென்த்துக்கு போட்டு இங்கே டெண்டான்ஸை ப்ளேஸ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணிடுவாங்க. ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே காங்கிரீட் போடுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லாக டெண்டான்ஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதுக்கு கூட இங்கே காங்கிரீட் போடுவாங்க. அதே மாதிரி இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ அதை பல்காக பண்ணுறதுனால தான் இது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா லாங் லைன் ப்ராசஸ், ஹாயர்ஸ் லாங் லைன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரயில்வே ஸ்லீப்பர்ஸு இதே மாதிரி பண்ணலாம். போல் ஃபார் ரோட்ஸு. ஓகேவா? இந்த போல்ஸ் நான் சொன்னேன்ல, இந்த போல்ஸும் இதில் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட் டென்ஷனிங் சொல்கிறாங்க. போஸ்ட் டென்ஷனிங் அப்படின்னா நம்ம காங்கிரீட்டை போட்டதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெச் பண்ணுவோம். இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா எண்டில் பிளாக் வச்சுருப்போம். ஏன்னா அதுதான் ஒரு கிரிப் வந்து கொடுக்கும், அப்படி தானே? அது அழுத்திட்டு தான் இந்த டெண்டான்ஸ் வந்து வெளியில் வரும். ஓகேவா? இந்த 2 சைடும் பிளாக்கு, இங்கே காங்கிரீட் இருக்குது. இதை அப்படியே கிரிப்பு கொடுத்தா தான் இதை நம்ம இழுக்க முடியும். நார்மலாக சும்மா அப்படியே இழுக்க முடியாதுல்ல. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு கயிறு இழுக்கிறோம் அப்படின்னாலுமே ஒரு காலை வந்து கீழே ஒரு கிரிப்பாக கொடுத்துட்டு இழுத்தோம் அப்படின்னா நல்ல ஃபோர்ஸுக்கு இழுக்க முடியும். சும்மா இழுக்கிறத விட நிறைய இதில் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு மண் மாதிரி தோண்டி வச்சுருப்பாங்க, மணலை தோண்டி வச்சுருப்பாங்க. அப்போ அதில் காலை வச்சுட்டு நல்லா இழுத்தாங்கன்னா இழுக்க முடியும். அப்போ ஒரு கிரிப்பு கிடைக்கும். ஆப்போசிட்டில் ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இழுக்கிறோம். ஓகேவா?
இப்படி கொடுக்கறது மூலமாக தான் நமக்கு நல்ல ஒரு grip வந்து கிடைக்கும். அப்போ அந்த gripக்காக தான் என்ன பண்ணுறோம், வெஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, எண்டு பிளாக்ஸ் இல்லைனா வெஜ்ஜஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம பார்த்தோம் கோனிக்கல் வெஜ், ஃப்ளாட் வெஜ் பார்த்தோம். ஃப்ளாட் வெஜ் கொண்டு வந்தது யாருன்னா பிளாட்டன் அப்படிங்கிறவங்க கொண்டு வந்திருப்பாங்க. இதில் என்ன, டென்சைல் அப்ளைட் ஆஃப்டர் காங்கிரீட் ஹார்டன், டிரான்ஸ்மிஷன் வயா ஆங்கரேஜ் பிளாக்ஸ் நாட் பாண்ட். இது பாண்ட் மூலமாக அங்கே வந்து டிரான்ஸ்மிஷன் வந்து நடக்காது. எது மூலமாக நடக்குது, இந்த grip மூலமாக, எண்டு பிளாக்ஸ் மூலமாக இங்கே நடக்குதுங்கிறத சொல்லியிருக்காங்க. யூஸ்ட் இன் கேஸ்ட் இன்சிச்சு பீம்ஸ், ஸ்லாப்பு, பிரிட்ஜஸ் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்லாப்பில் யூஸ் பண்ணுறாங்க, பீம்ஸில், பிரிட்ஜஸில் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரெஸ் எது மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது முக்கியம். போஸ்ட் டென்ஷனிங்கில் ஸ்ட்ரெஸ் வந்து பாண்டு மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, எண்டு பிளாக்ஸ் ஆங்கரேஜ் டிவைஸ் மூலமாக ஸ்ட்ரெஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா, டெண்டான்ஸில் கொடுக்குற ஸ்ட்ரெஸ் காங்கிரீட்டுக்கு எதன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா எண்டு பிளாக்ஸ் மூலமாகவும் ஆங்கரேஜ் டிவைஸ் மூலமாகவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ப்ரீ டென்ஷனிங்கில் என்ன பார்த்துருப்போம்னா பாண்டு. ஓகேவா, அந்த இடத்துல பாண்டு அங்கே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டக்ட் இதெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ண மாட்டோம். நார்மலாக அதை ராடை போட்டு அதுக்கு மேலே காங்கிரீட் போட்டுரும். அப்போ அந்த டெண்டானுக்கும் காங்கிரீட்டுக்கும் இடைப்பட்ட அந்த பாண்டில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸ்ட்ரெஸ் வந்து. இது பாருங்கள், போஸ்ட் டென்ஷனிங்கில் 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று பாண்டட் போஸ்ட் டென்ஷனிங், இன்னொன்று அன்பாண்டட் போஸ்ட் டென்ஷனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து டக்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, டக்ட்டுக்குள்ளே டக்ட்டு இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த டக்ட்டு மூலமாக உள்ளே என்ன பண்ணிடுவாங்கன்னா சிமெண்ட் பேஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா, பைப் மூலமாக சிமெண்ட் பேஸ்ட்டை வந்து கொடுத்துருவாங்க. இப்போ இந்த கிரவுட் வந்து ஹார்டன் ஆகும். இந்த டக்ட்டு மூலமாக சிமெண்ட் பேஸ்ட் வந்து கொடுத்து அந்த டெண்டான் சுற்றி கொடுத்துருப்போம். இப்போ அந்த கிரவுட்டு, ஓகே, அந்த சிமெண்ட் பேஸ்ட் வந்து ஹார்டன் ஆகும். இந்த ஹார்டன் ஆகிறது மூலமாக இது வழியாக அந்த டெண்டான்ஸ்க்கும் காங்கிரீட்டுக்கும் இடையில வந்து ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா, அந்த பாண்டு வந்து கிடைக்கும். புரியுதா, இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பாண்டட் போஸ்ட் டென்ஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பாண்டட் அப்படின்னா டக்டை சுற்றி கிரவுட் வந்து ஃபில் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, டக்டை சுற்றி ஃபில் பண்ண மாட்டாங்க. அந்த டக்ட்டு வந்து டெண்டான்ஸை சுற்றி கிரீஸ் மாதிரி கொடுத்துட்டு கிரவுட்டு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அது உள்ளே வச்சுட்டு அப்படியே உள்ளே வச்சு ஸ்ட்ரெச் வந்து பண்ணிடுவாங்க. புரியுதா, இதில் முன்னாடி பார்த்ததில் டக்டை சுற்றி கிரவுட் வந்து கொடுப்பாங்க. இங்கே டக்டை சுற்றி எந்த ஒரு கிரவுட்டுமே அப்ளை பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு கிரீஸ் மட்டும் தடவிட்டு அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, ஸ்ட்ரெச் பண்ணிடுவாங்க. இது மூலமாக இங்கே வந்து டேரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த டெண்டான்ஸ்க்கும் நம்மளோட காங்கிரீட்டுக்கும் இடையில பாண்ட் வந்து கிடைக்குது. ஓகேவா, லெஸ் வெயிட்டிங் டைம், ரொம்ப நேரம் அங்கே வெயிட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீஸ்ட்ரெஸிங்கில் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த டெண்டான்ஸ் 28 டேஸ்க்கு அப்புறம் தான் ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. நம்ம காங்கிரீட் போட்டதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறோம், டெண்டான்ஸை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறோம். அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆட் ஆனதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப லாங் ப்ராசஸ் கிடையாது. அதனால் பிக் ஸ்ட்ரக்சருக்கு, அங்கே ஸ்மால் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு தான் அங்கே போல், ஸ்லீப்பர்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ப்ரீ டென்ஷனிங்கில். அப்போ தான் நிறைய பண்ண முடியும். லாங் டேஸ் எடுத்துக்கிட்டாலும் நிறைய பண்ண முடியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்மியானதிலே பண்ணுறதுனால பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர் வந்து பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பீம், ஸ்லாப்பு, ஃபூட்டிங் இதுக்கெலாம் நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று என்ன, பஸ்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஏன் பார்க்குறோம் அப்படின்னா இங்கே காங்கிரீட்டோட கிரேடை கொஞ்சம் அதிகமாக நம்ம போட வேண்டி இருக்கும். நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறோம், ஸ்ட்ரெச் பண்ணும்போது டெண்டான்ஸை ஸ்ட்ரெச் பண்ணுறோம், நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு கட் பண்ணி விடுறோம். அப்படிங்கும்போது அதில் ஒரு ஹெவி ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும், கம்ப்ரஸ் வந்து பண்ணும். சும்மா சின்னதாக கிரேட் உள்ள காங்கிரீட்டு போட்டோம் அப்படின்னா, ஸ்ட்ரென்த் கம்மியான காங்கிரீட் போட்டோம் அப்படின்னா அங்கே பஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக என்ன ஆயிரும், ஃபெயில் ஆயிரும். சடன் ஹை ஃபோர்ஸ் வந்து அங்கே டெவலப் ஆகும் ஆங்கரேஜ் ஜோனில். ஓகே, வென் டெண்டான்ஸ் வந்து கட் பண்ணதுக்கு அப்புறம், ஏன்னா நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விடும்போது அதுக்கு மேலே நம்ம வந்து காங்கிரீட் போடுறோம், இல்லைனா ஏற்கனவே அதை காங்கிரீட் போட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு விடுறோம் அப்படின்னாலுமே நல்ல ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிறதுனால ஹெவியர் காங்கிரீட் வந்து நமக்கு யூஸ் பண்ணுறோம். மினிமம் கிரேடு ப்ரீ டென்ஷனுக்கு எவ்வளோ இருக்குன்னா அட்லீஸ்ட் M40 இருக்கணும். போஸ்ட் டென்ஷனுக்கு எவ்வளோ இருக்கணும்னா M30 இருக்கணும். மேக்ஸிமம் கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா M60 வரைக்கும் போய்க்கலாம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா அதோட ஷேப்பை பொறுத்து லீனியர் ப்ரீஸ்ட்ரெஸிங். லீனியர்னா பீமு, ஸ்லாப்பு இந்த மாதிரி. சர்க்குலர் ஆர் சர்க்கம்ஃபரன்ஷியல் அப்படின்னா சர்க்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ், சிலிண்டர் இந்த மாதிரி உள்ளதை நம்ம வந்து இந்த டைப்பில் கொண்டு வரோம்.